மோட்டார் இடைநிலைக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி கொஞ்சம் தூரத்துல இருக்கிற எம்ஆர்வி மஹேந்திரா ரிசர்ச் வேலி இங்க தான் நம்ம இருக்கிறோம். மஹேந்திராவோட XUV 7XO அண்ட் XEV 9S இதை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வாக் அரவுண்ட் ஒர்க் ஷாப் தான் இன்னைக்கு இங்க நடந்துச்சு. அதுக்காக பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நிறைய மாணவர்கள் இங்க நம்ம கூட இணைந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணாங்க. என் பேர் ரோஹினி, ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். இது மோட்டார் வெகனோட மஹேந்திரா ரிசர்ச் சென்டர் நடக்கிற ஒரு ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் எதுக்காக நடத்துறாங்கன்னா டாவின்சி சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காக நடத்துறாங்க. I am Akshay from Panimalar Engineering College. I am currently in my pre-final year, mechanical engineering பண்ணிட்டு இருக்கேன். And I got this opportunity with Vigadan to experience Mahindra Research Valley. நான் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி மஹிந்திரா மாதிரி எந்த ஒரு கம்பெனிக்கும் போனதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய லேப்லாம் எப்படி கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, கார் நமக்கு ஃபுல்லாக வரது மட்டும்தான் தெரியுது. உள்ளே வந்தால் இங்கே அதுக்காக எவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ லேப்ஸ் இருக்கு, எவ்வளோ பேர் இதுக்காக பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்க டாவின்சி சிஸ்டம் பத்தி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீஃப் இன்ஜினியர். ஆனால் அவர் வந்து எந்த ஒரு இதுக்குமே தயங்காம எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப இன்டராக்டிவ் செஷனாக கொண்டு போனாங்க. சொல்ல போனா இட்ஸ் a very great opportunity because கிளாஸ் ரூம்ல நம்ம பாக்குறதுங்கிறது வந்துட்டு it is far different from what is actually happening in the industry. So and like it is a great opportunity because ஒரு ரிசர்ச் சென்டருக்குள்ள லைக் எந்த ஸ்டூடெண்டாலையோ லைக் அவுட் சைட் பர்சனால வர முடியாது. ஸோ இந்த ஒர்க் ஷாப் மூலியமா லைக் மற்ற லேப்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்ததுக்கு இந்த எம்ஆர்வி வந்து உண்மையிலே ஒரு ஒர்க்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஒவ்வொரு லேப் அவங்க என்னென்ன லேப்லாம் யூஸ் பண்ணி ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த ரிசர்ச் லேப் ஃபுல்லாக காட்டினாங்க. ஒவ்வொரு இதுலையும் போகும்போது எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக கிடைச்சிது. ஒரு பவர் ட்ரெயினில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும், இல்லை ஒரு டிரைவ் ட்ரெயின் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும், அதெல்லாம் ஃபுல்லாக காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வைப்ரேஷன் அது எல்லாமே பார்த்து ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இது மூலமா எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி நாலேஜும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனியோட ஒரு டைப் வந்து எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு. இப்போ டைனமிக் லேப்லாம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து பெடல் பண்றது வந்து எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய இங்கே நான் பார்த்தேன். 1 lakh ஸ்ட்ரோக்ஸ், 2 lakh ஸ்ட்ரோக்ஸ் இப்பெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்சிலுக்குலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க 1 million ஸ்ட்ரோக்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இவ்வளோலாம் இருக்கா? நமக்கு தெரிஞ்சது டைரெக்டாக கார் மட்டும்தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. And talking like a legend to the legend himself, Velu sir. Velu sir is like one of my inspiration. And I got a chance to talk with him. என்னோட ஒரு ஆசையை நான் கேட்டேன். And Velu sir was like, நீங்க கேட்டீங்கல்ல பண்ணிடலாம். So அது it is something I won't even forget in my entire lifetime. So all that happened and then we were given a brief on the புதுசா இப்போ வந்திருக்கிற டாவின்சி சஸ்பென்ஷன் all we have given a brief. அதுக்கப்புறமா சேஃப்டி அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல they gave a walk through people from Mahindra. நீங்க வர கொஸ்டின் வேற கேட்டீங்க வேலுசாமி சார். அவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மூமெண்ட்லாம்? நான் வந்து அந்த கொஸ்டின் நாங்க எதனால கேட்டேன்னா, நாங்க வந்து அவரோட வீடியோஸ் வந்து எங்க கிளாஸ்ல ப்ரொஜெக்டர்ல நாங்க போட்டு பார்ப்போம். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் என் கிளாஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். பட் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து செலக்ட் ஆனோம். ஸோ அதனால எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். பட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அவங்களால இவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது எல்லாரும் முன்னாடியும்? நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ள தனியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை சொல்றது எப்படி உங்களால முடியுது? And அதுக்கப்புறம் the most exciting part was as well the experience on the research valley in itself. நம்ம நிறைய லேப்ஸ் விசிட் பண்ணிருந்தோம். லைக் தி NVH லேப், பவர் ட்ரெயின் லேப், அப்புறம் என்ஜின் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு there was all the electric mobility labs. So that was all interesting and yeah, overall சொல்ல போனா it was a very nice experience and I would want to come again for sure.